அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாயிருந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்ற செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் அமெரிக்காவில் தொடங்கிய நற்கருணை மாநாடு, மெக்சிகோவுக்கு கொண்டு செல்லப்படும் திருத்தூதரின் திருப்பண்டங்கள், சிறைகளில் நடக்கும் இசை கச்சேரி என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இணை நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த வாரமும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது கோடை விடுமுறையை விலக்கி 6 துறவற சபைகளின் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார். அந்த காணொலியை இன்றைய முதல் பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஜூலை விடுமுறை வேளையில் பொது நிகழ்விற்காக வந்திருந்த 6 துறவற சபைகளின் பிரதிநிதிகளை சந்தித்தார். அப்போது அவர்களிடையே பேசிய திருத்தந்தை அவர்கள் எளிய மனிதர்களாக இருந்து கடவுளை பின்பற்றும்படி அவர்களை கேட்டுக்கொண்டார். கடவுளின் அன்பும் அழகும் எளிமையானது. அது அதிநவீன அழகு அல்ல. தனிப்பட்ட அளவிலும் சமூக பயணத்திலும் தேவையில்லாத அல்லது கேட்பதற்கு வேண்டாத அனைத்தையும் விட்டுவிட்டு தேர்ந்து தெளியும் பயணத்தில் இறைவனிடம் எளிமையாக கேளுங்கள். இறை அழைத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கு நற்கருணை முன்பாக ஜெபிப்பதும் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் புகழார்வத்தை தவிர்ப்பதும் முக்கியம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அக்குழுக்களிடம் கூறினார். ஏனென்றால் துறவற வாழ்க்கையில் அது ஒரு பிளேக் நோய் என்று திருத்தந்தை எச்சரித்தது கவனிக்கத்தக்கது. நற்செய்தி அறிவிப்பாளர்களின் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கிய மதிப்பீடுகளாக இருப்பவை எவை என்பதை குறித்து கடந்த வார மூவேளை ஜப உரையின் போது திருத்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார். அதை இந்த காணொலியில் பார்ப்போம். கடந்த வார மூவேளை ஜபத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசு தம் சீடர்களை நற்செய்தி அறிவிக்க அனுப்பும் வேளையில் அவர்களுக்கு கொடுத்த அறிவுரைகளை பற்றி சிந்தனை வழங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கூட்டு உறவும் நிதானமும் நமது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முக்கியமான மதிப்பீடுகள். ஒவ்வொரு சமூகமும் பிறர் மீது உண்மையான அக்கறை கொண்டிருப்பது மிகவும் முக்கியம் என்று மேலும் அவர் வலியுறுத்தினார். முக்கியமான கொள்கைகள் மட்டும் வைத்துக்கொண்டு நாம் ஒருவருக்கொருவர் செவி சாய்க்காமல் தனித்துவம் மற்றும் பொறாமை மேலோங்கினால் அது சரிவுக்கு இட்டு செல்லும். இங்கே பொறாமை ஒரு கொடிய விஷம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இவ்வாறாக தனித்துவமும் பொறாமையும் மேலோங்கினால் காற்றுக்கூட தடிமனாகி வாழ்க்கையை கடினமாக்குகிறது. மேலும் சந்திப்புகளால் ஏற்படும் மகிழ்ச்சி தவிர்த்து அமைதியின்மை, துக்கம் மற்றும் ஊக்கமின்மை ஆகியவை மேலிடும் அபாயம் உள்ளது. நிறைவாக சதுக்கத்தில் இருந்த திருப்பயணிகளின் குழுக்களுக்கு திருத்தந்தை அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். சமீபத்தில் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு குறித்து வத்திக்கான் தனது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சி குறித்து வத்திக்கான் தனது கவலையை வெளிப்படுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்த தாக்குதல் ஜனநாயகத்தை காயப்படுத்துவதாகவும் துன்பத்தையும் மரணத்தையும் ஏற்படுத்தும் ஓர் அத்தியாயம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஆயர்களுடன் இணைந்து அமெரிக்காவுக்காகவும்
பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அந்நாட்டில் அமைதி நிலவவும் ஜெபிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அமெரிக்காவில் நடைபெறும் எந்தவொரு அரசியல் வன்முறையையும் ஆயர்கள் கண்டிப்பதாகவும் கட்சி கருத்து வேறுபாடுகளை தீர்க்க இது ஒருபோதும் வழிவகுக்காது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் ட்ரம்ப் இருவரும் பிரச்சினை வேளைகளில் எப்போதும் நேருக்கு நேர் சந்தித்ததில்லை. உதாரணமாக புலம்பெயர்தல் பிரச்சினையை கூறலாம். 2016ஆம் ஆண்டு மெக்சிகோ சென்று திரும்பிய திருத்தந்தை அவர்கள் அந்நாட்டின் எல்லையில் புலம்பெயர்ந்தவர்களுக்காக ஜெபித்தார். அங்கு ஒழுங்கற்ற குடியேற்றத்தை தடுக்க ட்ரம்ப் அவர்கள் தடையாக இருக்கும் வேளையில் அமெரிக்க கத்தோலிக்கர்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டுமா என்ற கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் திருத்தந்தையிடம் கேட்டார். எங்கே இருந்தாலும் தடை சுவர்களை உருவாக்க வேண்டும் என்றும் பாலம் கட்டக்கூடாது என்றும் நினைப்பவர் உண்மையில் கிறிஸ்தவர் அல்ல. நீங்கள் வாக்களிப்பதா அல்லது வாக்களிக்க வேண்டாமா என்பதில் நான் தலையிட மாட்டேன். ஒன்றை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவர் இப்படி பேசினால் அவர் கிறிஸ்தவர் அல்ல. இதை அவர் எப்படி சொன்னார் என்று பார்க்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு வத்திக்கானில் அவர்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தனர். அந்த சந்திப்பானது அப்போதைய அதிபரான ட்ரம்ப் அவர்களுக்கு உலகில் அமைதிக்காக பணியாற்ற தனக்கு அதிகாரம் அளித்ததாக கூறிவிட்டு வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நாட்டில் நற்கருணை மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் நாடு தழுவிய நற்கருணை மாநாடு கடந்த ஜூலை 17ஆம் நாள் தொடங்கியது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அமெரிக்காவில் திருநற்கருணைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாடு தழுவிய மாநாட்டின் தொடக்கமானது ஜூலை மாதம் 17ஆம் நாள் நடைபெறவிருந்தது. கடந்த 2 மாதங்களாக இந்நிகழ்ச்சியின் தயாரிப்பாக அந்நாட்டின் 4 மூலைகளிலிருந்தும் பல குழுக்கள் நற்கருணையுடன் பயணித்து வந்தனர். பிறகு அவர்கள் அனைவரும் இண்டியானா போலிஸில் ஒன்று கூடி நற்கருணை மாநாட்டை தொடங்கியுள்ளனர். மேலும் இந்த நிகழ்வானது 2022ஆம் ஆண்டில் நற்கருணை மறுமலர்ச்சியை உருவாக்கும் குறிக்கோளுடன் தொடங்கப்பட்ட 2 வருட முயற்சியின் வெளிப்பாடாகும். கொரோனா தொற்றுநோய் பரவிய காலத்தில் ஆலயங்கள் மூடப்பட்டதால் பலர் அங்கு செல்வத்தை விட்டுவிட்டனர். அதனால் அந்த நேரத்தில் பலரை இழந்தோம். இந்த நற்கருணை மறுமலர்ச்சி மக்களை மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒப்புரவு அருள் அடையாளம், ஆராதனை புதுமைகள் பற்றிய கண்காட்சிகள், திருப்பலி மற்றும் அருட்தந்தையர்கள் மைக் ஷ்மிட்ஸ் மற்றும் ஜேசன் எவர்ட் அவர்கள் வழிநடத்தும் குறிப்பிட்ட தலைப்புகளிலான சிறிய அமர்வுகள் ஆகியவை திட்டமிடப்பட்டுள்ளன. 83 ஆண்டுகளில் இந்த முதல் தேசிய நற்கருணை மாநாடானது திருத்தந்தையின் பிரதிநிதி கர்தினால் லூயிஸ் டேக்லே அவர்களால் நிறைவேற்றப்படும் திருப்பலியுடன் நிறைவு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடக்கும் நற்கருணை மாநாட்டிற்கு திருத்தந்தை அவர்கள் செல்ல இயலாத காரணத்தால் கர்தினால் டாக்லே அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமெரிக்க தேசிய நற்கருணை மாநாட்டில் கலந்து கொள்ள இம்மாதம் அங்கு செல்ல முடியாத நிலையில் கர்தினால் டேக்லே அவர்களை தனது சிறப்பு தூதராக நியமித்தார். மேலும் ஒரு கடிதத்தையும் எழுதியுள்ளார். அதில் இந்த நிகழ்வில் பங்கேற்பவர்கள் அனைவரும் ஊக்கப்படுத்தப்படுவார்கள். அதனால் நம்முடைய மீட்பின் புனிதமான சடங்கில் இயேசுவோடு ஐக்கியமாகி அவர்கள் விண்ணக உணவிலிருந்து பெறும் உலகளாவிய பரிசுகளை முழுமையாக அறிந்து அவற்றை மற்றவர்களுக்கு வழங்க முடியும் என்று எழுதியிருக்கிறார். கடந்த கோடையில் இம்மாநாட்டின் தலைவர்கள் திருத்தந்தையை சந்திக்க வத்திக்கானுக்கு சென்றனர். அப்போது மாநாட்டில் பயன்படுத்தப்படும் நற்கருணை கதிர்பாத்திரத்தை திருத்தந்தை ஆசீர்வதித்தார். மேலும் அவர்களுடைய பணியை தொடர ஊக்கப்படுத்தினார். நற்கருணை மறுமலர்ச்சி, அதுவே திரு அவையின் இதயமாக பார்க்கிறேன். அதுவே நமது நம்பிக்கையின் மூலமாகவும் இருக்கிறது. நற்கருணை மாநாட்டில் இது உனக்காக கொடுக்கப்பட்ட என் உடல் என்ற ஒரு நற்கருணை கருப்பொருளை இணைக்கப் போகிறேன். பணிவாழ்விற்கான தெளிவை சமரசம் செய்யாமல் இதனுடன் மல்லுக்கட்டும் நபர்களை நாம் எவ்வாறு மேய்ப்பு பணிமுறையில் நேசிப்பது என்ற பாலின விஷயத்துடன் அதை இணைக்கவிருக்கிறேன். இந்த மாநாடானது ஜூலை மாதம் 17ஆம் நாள் தொடங்கி 21ஆம் நாள் வரை நடைபெறுகிறது. அமெரிக்காவில் 3 ஆண்டு தேசிய நற்கருணை மறுமலர்ச்சியின் மைல்கல்லாக இந்நிகழ்வு இருக்கிறது. இண்டியானா போலிஸில் நடக்கும் இந்த பெரிய நிகழ்ச்சிக்கு 50,000த்திற்கும் அதிகமான மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. அடிக்கடி வத்திக்கானை விட்டு வெளியில் செல்லும் திருத்தந்தை அவர்கள் இம்முறை எங்கு சென்றார் என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். மீண்டும் திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானை விட்டு வெளியேறினார். இந்த முறை கண் மருத்துவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக சென்றார். அவரை பரிசோதிக்க மருத்துவர் வத்திக்கானுக்கு செல்வதற்கு பதிலாக மற்றவர்களைப் போல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் மருத்துவரின் அலுவலகத்திற்கே சென்றார்.
கண் மருத்துவ நிபுணர் புதியவர் அல்ல, பல ஆண்டுகளாக இருந்து வரும் ஒருவர்தான். ஆப்டிகா ஸ்பீசியா என்பது உள்ளூர் மக்களிடையே பிரபலமான நகர மையத்தில் உள்ள வணிக வளாகமாகும். திருத்தந்தை மற்றும் ஸ்பீசியா குடும்பத்திற்கு இடையிலான உறவு நீண்ட காலத்திற்கு முந்தையதாகும். திருத்தந்தை அவர்கள் எங்களுடன் மிகவும் அன்பாக பழகுகிறார். அவர் இங்கு வரும்போது இங்கே அவர் மகிழ்ச்சியாக இருப்பதை அவர் கண்களில் காணலாம். தொழில்நுட்ப சோதனை தருணங்களில் நாம் அளவிடும் லென்ஸ்கள் மற்றும் எல்லாவற்றையும் தேர்வு செய்யும்போது சிறிய பேச்சு மற்றும் கேலி கூட செய்வார். மேலும் எங்களுடன் இருக்கும்போது நகைச்சுவையோடு பேசுவார். இது திடீர் வருகை அல்ல. இது குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அக்குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. லூகா அவர்கள் கூறியது முதல் திருத்தந்தை வரும் வரை அவர் பரவச விளிம்பில் இருந்ததாக கூறினார். இறுதியில் ஒரு சிறப்பு நோயாளிக்கான மற்றொரு கண் பரிசோதனை போன்றே அமைந்திருந்தது. பரிசோதனை பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். பின்னர் எப்போதும் போல அவர் எப்போதும் வைத்திருந்த கண்ணாடியை வெளியே எடுத்து, இந்த ஃப்ரேம்கள் எனக்கு நன்றாக இருக்கின்றன என்று கூறினார். அந்த நேரத்தில் திருத்தந்தையின் முடிவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் லென்ஸுகளை மட்டும் மாற்றினோம். புதிய ஒரு கண்ணாடி ஃப்ரேமை வாங்குவதற்கு அவர் விரும்பவில்லை. இந்த சிறிய செயலானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திருப்பீட தலைமை முழுவதும் எளிமை மற்றும் நட்பு என்று கூறிய செய்திகளை மீண்டும் பிரதிபலிக்கிறது. கடந்த சில வாரங்களாக நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருவையின் அலுவலகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காட்சிகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து பல்வேறு விளக்கங்களை அளித்து வரும் சூழ்நிலையில் கடந்த 15 நாட்களில் நிகழ்ந்தவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். திரு அவையின் நம்பிக்கை கோட்பாடு 15 நாட்களுக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காட்சி நிகழ்வுகளை மதிப்பிடுவதற்கான புதிய விதிமுறைகளை வெளியிட்டு மொத்தமாக 3 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஒன்று, இத்தாலியில் உள்ள ட்ரெவிஞானோ நகரத்தை பற்றியது. திருப்பிடக் கழக தலைவர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் விதிமுறைகள் கோட்பாட்டிற்கு இணங்கவில்லை என்று தெரிவித்தார். ட்ரெவிஞானோ விஷயத்தில் ஆயர் அவர்கள் செயல்படுவதற்கு எங்கள் திருப்பிடக் கழகத்திலிருந்து ஊக்கம் பெற்றார் என்று இப்போது சொல்லலாம். முன்பு அது குறிப்பிடப்படவில்லை. நாம் அதை வெளிப்படையாக கூறலாம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்ல என்று சொல்ல அவருக்கு ஆதரவும் இருந்தது. கர்தினால் பெர்னாண்டஸ் அவர்களின் தலைமையிலான துறையானது முந்தைய ஆண்டுகளில் தோன்றியதாக கூறப்படும் காட்சிகள் பற்றி முந்தைய திருத்தந்தையர்கள் கூறியதை வெளிப்படுத்தி வருகிறது. உதாரணமாக, 2வது வழக்காக 1940ஆம் ஆண்டுகளில் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் ஆம்ஸ்டர்டாமில் மரியன்னை காட்சியளித்ததாக கூறப்படும் வழக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்ல என்று கூறினார். இப்போது வரை இது பொதுவில் இல்லை. இப்போது திருப்பிடக் கழகம் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. திருத்தந்தை 12ஆம் பையஸ் அவர்கள் எப்படி இறந்தார் என்பதையும் அவர் துணை மீட்பராக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் மரியன்னை தன்னிடம் கூறியதாகவும் அக்காட்சியை கண்டதாக கூறப்படுபவர் கூறியிருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த வகையான கோரிக்கை பற்றி பேசியுள்ளார். உதாரணமாக 2020ஆம் ஆண்டு காசா சாண்டா மார்த்தாவில் நிறைவேற்றிய ஒரு திருப்பலியில் பேசியுள்ளார். அன்னை அவர்கள் ஒரு அரை மீட்பராகவோ அல்லது இணை மீட்பராகவோ இருக்க கேட்கவே இல்லை. இங்கு ஒரே ஒரு மீட்பர்தான். மேலும் இந்த தலைப்பு யாருக்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது. 3வது வழக்கு மேரி மிஸ்டிக்கல் ரோஸ் என்ற தலைப்பில் அன்னை மரியாவின் செய்திகளை கையாள்கிறது. 1940ஆம் ஆண்டு மற்றும் 1970ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் இத்தாலியில் நடந்ததாக கூறப்படும் அன்னை மரியின் தோற்றங்கள் குறித்தவை அவை. திரு அவையின் கோட்பாட்டிற்கு முரணான கூறுகள் எதுவும் இல்லை என்று வத்திக்கான் மறைமாவட்ட ஆயருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. மேலும் இந்த செய்திகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கீகரித்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தூதர்களில் ஒருவரான புனித யூதா ததேயு அவர்களின் திருப்பண்டங்கள் மெக்சிகோவுக்கு கொண்டு செல்லப்படவிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமில் புதைக்கப்பட்ட நன்கு அறியப்பட்டவர்கள் புனித பேதுரு மற்றும் புனித பவுல் என்றாலும் வத்திக்கானில் கல்லறைகள் அமைந்திருக்கும் திருத்தூதர்கள் அவர்கள் மட்டுமல்ல. புனித யூதா ததேயு அவர்களின் கல்லறையும் இங்குதான் இருக்கிறது. அவருடைய திருப்பண்டங்கள் புனித பேதுரு பசிலிக்காவின் இந்த பலிப்பீடத்தில் இடம்பெற்றுள்ளன. சாத்தியமில்லாதவற்றின் பாதுகாவலர் என்று பலரால் அழைக்கப்படும் அவர் கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அடிக்கடி தேடப்படுபவராக இருக்கிறார். தீர்வு இல்லை என்று தோன்றும் பிரச்சனைகளை மக்கள் அவரிடம் ஒப்படைக்கிறார்கள். இப்போது அவரது திருப்பண்டங்கள் மெக்சிகோவிற்கு பயணித்தது. ஜூலை மாதம் 28ஆம் நாளன்று சென்று சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புனித பேதுரு பசிலிக்காவிலுள்ள அருட்தந்தை வலேரியோ தி பால்மா அவர்களால் இவை எடுத்துச் செல்லப்படும்.
புனித யூதா ததேயு அவர்களின் எலும்புகள் மற்றும் திருத்தூதர் ஜூலத் சைமன் அவர்களின் திருப்பண்டங்கள் என இந்த அழகான பசிலிக்காவில் புனித பேதுருவுக்கு அடுத்ததாக இந்த 2 திருத்தூதர்களும் இருக்கின்றனர். புனித யூதா ததேயு அவர்களின் திருப்பண்டங்கள் மெக்சிகோவின் பல இடங்களுக்கு சென்று ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அங்கேயே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறையில் இருப்போருக்காகவே தனது பெரும்பான்மையான இசை கச்சேரிகளை நடத்தி வருகிறார் எரிக் ஜீனியஸ் அவர்கள். அதற்கான காரணத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். மக்கள் பார்க்க வேண்டிய இடங்களின் பட்டியலில் பொதுவாக சிறைகள் அதிகமாக இருக்காது. பெரும்பாலும் அவை செல்லக்கூடாத இடங்களாகவே இருக்கும். ஆனால் இசைக்கலைஞரான எரிக் ஜீனியஸ் அவர்களுக்கு தனது பெரும்பாலான கச்சேரிகளை நடத்தும் இடம் சிறைச்சாலைகளாகவே இருக்கும். நீங்கள் எப்போதாவது அழ விரும்பினால் மரண தண்டனை மற்றும் சிறையில் அடைக்கப்படுவதற்கு முந்தைய அவர்களின் வாழ்க்கை பற்றிய கதைகளை பற்றி பேசலாம். இதுதான் என்னுடைய இசையரங்கு. இசையானது மக்களின் வாழ்வில் ஏற்படுத்தும் உண்மையான தாக்கத்தை உணர்ந்தவுடன் சமூகம் மறந்துவிட்ட அல்லது தகுதியற்றவர்கள் என்று கருதுபவர்களுக்கு அதை கொண்டு செல்வதில் தான் உறுதியாக இருந்ததாக ஜெனியஸ் அவர்கள் தெரிவித்தார். சிறைகளுக்கு செல்லும் ஒரு பியானோ கலைஞரோ இசையமைப்பாளரோ நான் இல்லை. ஏனென்றால் நான் அவர்களை மகிழ்விக்க விரும்பி வந்திருக்கிறேன். அவர்களின் மனிதநேயத்தை அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அப்படி நீங்கள் ஒருவருக்கு வெளிப்படுத்தினால் அந்த உணர்வு மூளையை கடந்து எல்லா வலிகளையும் குறைக்கிறது. அது ஆன்மா வரை செல்கிறது. ஆன்மாவை ஊடுருவுவது மட்டுமல்லாமல் அனைத்து வரலாற்றையும் அனைத்து புறக்கணிப்புகளையும் நீக்குகிறது. மேலும் அனைத்து துரோகங்களையும் அனைத்து காயங்களையும் அனைத்து சுவர்களையும் தகர்க்கிறது. கான்சர்ட்ஸ் ஃபார் ஹோப் என்ற இந்த முயற்சியின் மூலம் சிறைகளில் 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ள ஜெனியஸ் அவர்களின் கச்சேரிகள் தங்களை எவ்வாறு மாற்றியது என்பது குறித்து பல கைதிகள் பகிர்ந்துள்ளனர். ஒரு பெரிய தாக்கத்தை ஜெனியஸ் அவர்களுக்கு ஏற்படுத்திய ஒன்று என்னவென்றால், நம்பிக்கையை இழந்துவிட்டதால் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் இருந்ததுதான். சக சிறைவாசி ஒருவர் சொன்னதால் இந்த கச்சேரியை பார்க்க வந்ததாக அவர் சொன்னார். சிலர் ஜிங்கிள் பெல்ஸ் பாடுவதை தான் கேட்க விரும்பவில்லை என்றும், நானும் ஜிங்கிள் பெல்ஸ் தான் பாடப்போகிறேன் என்று நினைத்து அவர் கச்சேரிக்கு வந்ததாகவும் கூறினார். ஆனால் அவர் நீங்கள் எனக்கு மிகவும் நம்பிக்கை கொடுத்தீர்கள் என்று கூறினார். அது எனக்கு மிகவும் ஊக்கமளித்தது. மேலும் நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்பினேன். 2016ஆம் ஆண்டு முதல் ஜெனியஸ் அவர்கள் அமெரிக்காவை சுற்றி நம்பிக்கைக்காக இந்த இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். மேலும் சிறையில் உள்ளவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் மாண்பையும் வாழ்க்கையின் அழகையும் இசையின் மூலம் காண உதவும் இந்த வாழ்க்கை பணியை தொடருவார் என்பது பாராட்டுக்குரியது. வத்திக்கானின் பச்சை நுரையீரல் என்று பொருள்படும் தோட்டங்கள் கடந்த 13ஆம் நாள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்து மேலும் செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜூலை மாதம் 13ஆம் நாள் தொடங்கி அக்டோபர் மாதம் 26ஆம் நாள் வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வத்திக்கானின் பசுமை நுரையீரல் என்றும் அழைக்கப்படும் தோட்டங்களை சென்று பார்க்க வத்திக்கான் அருங்காட்சியகங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. இந்த சுற்றுப்பயணங்கள் 6 முதல் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்களை இலக்காக கொண்டவை. இயற்கை, நம்பிக்கை மற்றும் கலை ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு வருகையை அவர்களுக்கு வழங்குவதே இந்த முயற்சிக்கான எண்ணம். திட்டமிடப்பட்ட இந்த சுற்றுப்பயணங்கள் பூங்காவில் உள்ள சில வரலாற்று இடங்கள் வழியாக செல்லும். குறிப்பாக திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் விருப்பமான இடங்கள் முதல் 4ஆம் பயஸ் அவர்களின் இல்லமான 16ஆம் நூற்றாண்டின் கட்டிடமாகவும் இன்று பல வத்திக்கான் துறைகளின் இடமாக உள்ள இடம் வரை செல்கிறது. கேப்சரிங் நேச்சர் என்று அழைக்கப்படும் இந்த முயற்சியில் சுற்றுப்பயண விளக்கமானது ஆங்கிலம் மற்றும் இத்தாலிய மொழிகளில் வழங்கப்படும். 2 மணி நேரம் நீடிக்கும் இந்த பயணத்தில் குடும்பங்கள் வத்திக்கான் அருங்காட்சியகங்களை பார்வையிடும் வாய்ப்பை பெறுவார்கள். இதற்கான நுழைவு கட்டணம் குழந்தைகளுக்கு $4 என்றும் பெரியவர்களுக்கு $20 என்றும், ஹெட்போன்கள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டி சேவையின் விலை கூடுதலாக பெற்றோருக்கும் குழந்தைக்கும் $26 முதல் $43 வரை செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.